இன்றைக்கி மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லாதே என்று திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பதில் கொடுக்குற கவனம் 34 வீடுகள் முற்றிலுமாக குடிசைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 500 வீடுகளுக்கு மேலே கொஞ்சமாக பாதியாக குடிசைகள் ஏற்பட்டிருக்கு. 17 இறப்புகள் ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்புகள். 64 மாடு கன்றுகள்லாம் உயிர் போயிருக்கு. 129 வீடுகள் பாதியாக இடிய விழுந்திருக்கு. இந்த அளவு 2 நாளில் நடந்திருக்கு. இதுக்கான விளைவுகளை பற்றி எங்கேயாவது தமிழக அரசு முதலமைச்சர் பேசினாரா? மு.க.ஸ்டாலின் கோவப்பட்டு கேட்குறார். நாங்கள் இப்போ கேட்குறோம், உங்களுக்கு தமிழர்கள் பற்றி சொல்ல ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே பீகாரிகளை டாய்லெட் கழுவுறவங்க, அப்புறம் பானிபூரி விற்கிறவங்க, அப்போ சாய்வாலா அப்படின்னு பேசினதுலாம் ஞாபகம் இல்லையா? அப்போ நீங்கள் பிரிவினைவாதம் இல்லையா? வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் காங்கிரஸ் பேசலையா? இதை திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இதை பற்றி சில தமிழக ஊடகங்கள் பேசுகிறாங்க. இது அவங்களுக்கெல்லாம் எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு என்னென்ன செய்திருக்கோம் டெவலப்மெண்ட் மாடலுங்கிறது கூகுள்லேயே இருக்கிறச்சு, அது திருப்பி பேசுவாரா? இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு புள்ளி விவரத்தோட என்னென்ன கொடுக்க போகிறோங்கிறது எங்கேயுமே கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதையும் தாண்டி ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? நாங்கள் சொல்கிற மாதிரி 24 ஸ்டேட்டில் காங்கிரஸ் 0 வாங்கும். இது நடக்குதா இல்லையா பாருங்கள். ஏன்னா அந்த இடங்களெல்லாம் அவங்களுடைய பிரச்சாரமே செல்லலை. இங்கே இறந்துருக்காங்க இவ்வளோ 17 பேர். அவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு செஞ்சார்? என்ன இப்போ நிவாரண நிதி கொடுத்தாரா? உடனே அவங்க அமைச்சர்கள் அமைச்சாரா? இல்லை இவர் தான் போய் பார்த்தாரா? ஆனால் அவருக்கு இணையாக கருதப்படும் இளைய அமைச்சர் எங்கே இருக்கார்? அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஜாலியாக அவங்க ஹனிமூனில் அதாவது வாட்டு ரெக்கும்பாங்க, அதாவது தன் உடம்பை தேர்த்திக்கிறாங்க வெளியூர் போய். அப்படி இருக்கிற நிலைமையில் இருக்க மக்களை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு? ராகுல் காந்தி தன்னுடைய முகம் கிழிந்து விட்டது, தான் நிலைமை மாறிவிடுவோம் என்று சொல்லி அமைதியாக இருந்து கடைசியில் ஒரு நாளுக்கு முன்னாடி போய் வேகமாக லாஸ்ட் மினிட்ல ராய்பரேலியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு. அமேத்திக்கு போகலை, ராய்பரேலி போகிறாரு. அந்த ராய்பரேலி அவர் என்ன சொல்கிறாங்க? எங்கள் குடும்ப சொத்துங்கிறாங்க. இது என்ன பட்டயமாக எழுதி கொடுத்துருக்கு? இது குடியரசு நாடு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் ஹீட்டானது நார்த்துலலாம் 40-45 டிகிரிக்கெலாம் போயிட்டுருக்குங்க. நல்ல இப்போ 2-3 நாளாக சூடு ஜாஸ்தியாக இருக்குது. 5வது கட்ட தேர்தல் நடந்துகிட்ருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 6வது கட்ட தேர்தல் 25ஆம் தேதிக்கு டெல்லி போன்ற தலைநகரங்களில் நடக்க இருக்கிறது. 7 தொகுதிகளுக்கான பிரச்சாரம் ஓய்கிறது. 23, 25ஆம் தேதி நடக்கப் போகிறது. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் பயங்கரமான வெப்பம், அதாவது 47, 44 அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது வெப்பநிலை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயர்ந்திருந்தது இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடும் வெயில், எதிர்பார்க்காத வெயில். அதாவது அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் மாதமே கடும் வெயிலாக இருந்தது. ஈவன் 19ஆம் தேதி இங்கே தேர்தல் நடந்தபோது, ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தபோது கூட பயங்கரமாக வெயில்னால் ஓட்டுப்பதிவானது பாதிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் 2 நாளாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருக்கு. முக்கியமாக இந்த கொங்கு ரீஜன், அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, அதுக்கப்புறம் திருப்பூர், கரூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா கனமழை. அது தவிர கன்னியாகுமரி, தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், இந்த தூத்துக்குடி, இந்த தென்காசி, இந்த இடத்துக்குலாம், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உச்ச பேச்சிப்பாறை அணைகள் இருக்கிற இடம், தென்காசி, பாபநாசம், மாஞ்சோலை பகுதிகள், இங்கெல்லாம் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட குற்றால அருவியில் சாதாரணமாக குளிக்க போன ஒரு பையன் சிறுவன் 17 வயசு சிறுவன் திடீர்னு காற்று வெள்ளமாக வந்த அருவியில் அடித்து செல்லப்பட்டால் அது காலையில் நம்ம தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம். ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்கு தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதாவது தமிழக அரசு என்ன சொல்லிச்சு? போன டிசம்பர், நவம்பர்லாம் மத்திய அரசு கண்டுகொள்ளவே இல்லை, பாரத பிரதமர் இங்கே வரவே இல்லை, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே வந்தார், ஒன்றுமே செய்யலை, வாழையில் வடை சுட்டாங்க, அப்படியெல்லாம் போட்டு எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க கோர்ட்டுக்கு வேற போனாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த தமிழக அரசுக்கான கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகை, வெள்ள நிவாரணம்,
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு 1200 கோடி கொடுத்ததுடைய விளைவுகள் வந்து 900 கோடி மத்திய அரசும் 300 கோடி மாநில அரசும் அவங்களுடைய தொகுதி வங்கீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. அது வேறு வேறு நாட்களில் அவங்க பிரித்து கையோடு கொடுத்து அந்த தொகையானது இப்போ பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு கையினுடைய இருப்பில் வந்து 2013.15 கோடி வந்து அவங்க கணப்பு தொகையில் இருக்குது. என்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த விவரம் வந்து 2024 கணக்குப்படி பார்த்தா தான், இந்த ஏப்ரல் கணக்குப்படி பார்த்தா தான் அவங்க தொகையில் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச இதை முக்கியமாக ஏன் குறிப்பிடுறேன்னாக்கா, நம்ம இப்போ பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு, ஹெவி மழை பெஞ்சிட்ருக்கு. மக்கள் வந்து மின்னல் தாக்கப்பட்டு மாடுகள் அவருடைய உடைமைகளை இழந்திருக்காங்க, வீடுகள் இழந்திருக்காங்க, குடிசைகள் பார்த்துருக்கு. சில வீடுகள் பாதி இடிஞ்சிருக்கு, சில குடிசைகள் பாதியாக இழந்திருக்கு. அதுக்கப்புறம் மாடுகள் இறந்திருக்கு, ஆடுகள் இறந்திருக்கு, மனிதர்கள் உயிரிழப்பட்டிருக்காங்க. இப்போ கூட திருவள்ளூரில் 2 பேர் வந்து மின்வேலியை தொட்டதுனால இறந்தாங்க சொன்னாங்க. அது மழை காரணமாக என்னது தெரியல. இப்படியாக பலவிதமான மழை சம்பந்தமான நிகழ்வுகளும் இறப்புகளும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கி தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இதே 2023 டிசம்பர் மாதம் நடந்த, அதாவது 17லேருந்து 20 வரைக்கும் தென்பகுதியில் வெள்ளம். அதுக்கு முன்னாடி முதல் வாரத்தில் இங்கே தென் சென்னை பகுதியில், அதாவது சென்னை இப்போ தென் பகுதியிலையும் தென்னையிலையும் மிகுந்த வெள்ளக்காடாக இருந்தது. அப்போ மத்திய அரசு கைவிட்டுடுச்சு, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அப்படி ஒரு தாக்குதல் நடத்திய திமுக அரசு இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது முதல்ல பார்க்குறோம். ஏன்னாக்க வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கை என்னன்னாக்கா, நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான விஷயங்கள் வந்து சமாச்சாரங்கள், நிலைமைகள், சூழ்நிலைகள் மிகுந்த சாதகமாக இருக்கிறது. அதனால் கட்டாயம் வரப்போகிறது. வந்து இந்த இது தென்மேற்கு வர்க்க கடலில் ஆரம்பித்து நகர்ந்து தமிழ்நாட்டை நெருங்காது என்றாலும் தெலுங்கானா வழியாக போக சொல்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் ஒரு புயல் வருகிறது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருகிறது, அதனுடைய பாதிப்பு எப்போதும் ஒன்று காற்றடிக்கணும், இல்லை மழை பெய்யணும். இதனுடைய விளைவுகளை பார்க்கும். இப்போ தாழ்வு பகுதின்னு சொன்னான்னா அவங்க சொல்கிற மாதிரி வானிலை அறிக்கையில் நிறைய மழைகள் நமக்கு வரக்கூடிய மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டும். எப்படி தான் நிகழ்வுகளாக சொல்கிறாங்க வானிலை நிபுணர்கள்லாம். இப்போ அவங்களுடைய கணக்குப்படி பார்த்திங்கனாக்க, இந்த தென்மேற்கு கடலில் உருவாகிற அந்த காற்றழுத்த பகுதியானது எந்த மாதிரி நகர போகிறதுங்கிறது கொடுத்தும் இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ வந்து மத்திய அரசு அங்கே அரசில் இல்லை, அது ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு தான் மத்திய அரசு. அதனால் இப்போ இவங்க வந்து மத்திய அரசுலேருந்து மோடி அவர்கள் ஒன்றும் கொடுக்கல, மோடி அவர்கள் ஒன்றும் கொடுக்கல, ஒரு அமைச்சர்கள் ஒத்துழைப்பு செய்யலை, அப்படி கை காட்ட முடியாது. இப்போ ஒரு 3 நாளாக தமிழக அரசு என்ன செஞ்சுக்கிட்டுருக்கு, அவங்களுடைய அதிகாரிகளை அமைச்சர்களை அமைச்சதா இன்றைக்கி பார்த்தா ரெட் அலர்ட் 3 நாளாக அந்த தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தும் அதுக்கான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு கண்ட்ரோல் ரூமோ இல்லை அதற்கான தொடர்பு கொள்வதற்கான நம்பர்களோ எதுவும் தரப்படவில்லை. அது முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான அமைச்சர்கள் யாராவது அந்த பகுதியில் இறங்கி வேலை பண்ணுறாங்களா? இல்லை. தென்பகுதியை சேர்ந்த தமிழக தென்னரசு இருக்கார், AKSSR தான் அதனுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய இன்சார்ஜ் மினிஸ்டர். அவரும் தென்பகுதியை சேர்ந்தவர் தான், விருதுநகர் பார்த்த. அவர் எங்கேயாவது குரல் கொடுக்குறாரா? இல்லை. இன்றைக்கி MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லாதே என்று திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பதில் கொடுக்குற கவனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க கணக்கு 34 வீடுகள் முற்றிலுமாக வந்து குடிசைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 500 வீடுகளுக்கு மேலே கொஞ்சமாக பாதியாக குடிசைகள் ஏற்பட்டிருக்கு. 17 இறப்புகள் ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்புகள். 64 மாடு கன்றுகள்லாம் உயிர் போயிருக்கு. 129 வீடுகள் பாதியாக இடி விழுந்திருக்கு. இந்த அளவு 2 நாளில் நடந்திருக்கு. இதுக்கான விளைவுகளை பற்றி எங்கேயாவது தமிழக அரசு முதலமைச்சர் பேசினாரா? இல்லை. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறாரு, இவர் வந்து தமிழன மக்களை வந்து திருடர்கள் என்று சொல்வது நியாயமா என்று கேள்வி கேட்டிருக்காரு. அதுவா முக்கியம்? இங்கே இறந்துருக்காங்க இவ்வளோ 17 பேர். அவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு செஞ்சார்? என்ன இப்போ நிவாரண நிதி கொடுத்தாரா? உடனே அவங்க அமைச்சர்கள் அமைச்சாரா? இல்லை இவர் தான் போய் பார்த்தாரா? ஆனால் அவருக்கு இணையாக கருதப்படும் இளைய அமைச்சர் எங்கே இருக்கார்? அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஜாலியாக அவங்க வந்து ஹனிமூனில், அதாவது ரெக்கும்பாங்க, அதாவது தன் உடம்பை வந்து தேர்த்திக்கிறாங்க வெளியூர் போய். அப்படி இருக்கிற நிலைமையில் இருக்க மக்களை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு? நீங்கள் மத்திய அரசு அப்போ குறை சொன்னீங்களே, யாருமே வரல, இப்போ நீங்கள் தானே பொறுப்பு,
யாருமே அங்கே போகலையே, இதுக்கு என்ன பதில்? அதுவும் தாண்டி இன்றைக்கி அறிவிச்சிருக்கு இந்திய வானிலை நிலையம் இது மாதிரி உருவாகிருக்கிறது, தாழ்வு பகுதி தென்மேற்கு வாங்க கடலில் வரப்போகுதுன்னு சொல்லுது. அதுக்கான நடவடிக்கைகள் என்ன? அதுக்கான கண்ட்ரோல் ரூம் ஏற்பட்டிருக்கா? அந்த தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? எந்தெந்த மக்களுக்கு அதுக்கான முன்னேற்பாடு தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அதை பற்றி எந்த முகாந்திரமான தகவலும் இல்லை. இன்றைக்கி பேச்சிப்பாறை அணையானது முழு கொள்ளளவை எட்டியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரோடில் அரிச்சு போயிடுச்சு. அந்த பாலம் வந்து முழித்து ஒரு மனிதர் வந்து வராரு. அவர் வந்து அந்த இடத்த கடக்கும்போது வந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கிற பொதுமக்கள் போய் காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, அந்த மாவட்ட ஆட்சியாளர் அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதை தாண்டி அதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அமைச்சாங்களா? அங்கே இருக்கார அதாவது என்ன சொல்கிறது, அந்த இது பேசுவார் நம்ம பால்வளத்துறை அமைச்சர் கன்னியாகுமரி அந்த அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்றைக்கி வலம் வந்தாரா? மக்களை போய் பார்த்தாரா? இன்றைக்கி கரூரில் நிறைய வீடுகளில், கரூர் வந்து வெப்பமான பகுதியை சேர்ந்தது, அந்த இடத்துலையும் திருப்பூர்லலாம் அந்த கோயில்கள் எல்லாம் வந்து மலைப்பகுதியில் இருக்கிற கோயில்கள்லாம் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. அங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் என்ன ஆச்சு? யாராவது போய் பார்த்தாங்களா? அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை உணவு வசதிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாழ்வாதாரம் என்ன இருக்கிறதுக்கு இது தமிழக அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு இருக்கிறதா? இறங்கியிருக்கா? இல்லை, அவங்கள பற்றி பேசலை. இவங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ கேட்குறேன், இவர் எதுக்கு இந்த குரலை கொடுத்தாரு? இந்த பிரச்சாரத்தின் பொழுது ஒரிசாவில் பூரி தொகுதியில் பிரச்சாரத்திற்கோசரம் மாண்புமிகு பாரத பிரதமர் செல்கிறார். அங்கே போகிறச்சவர் என்ன பண்ணுறாரு? பூரி ஜெகநாதரை வழிபாடு செய்கிறார். வழிபாடு செஞ்சுட்டு வரச்ச அப்போ சொல்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டுக்கு அந்த கோயில் உள்ள இருக்கிற நகைகளை பத்திரமா வச்சுருக்கிற ஒரு அறையானது திறக்கப்படவே இல்லை. 6 வருடங்களாக சாவி இல்லாமல் திறக்கப்படவில்லை. அதனால் அந்த சாவியை வந்து யாரோ ஒருத்தர் வேலையூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரான்னு. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே இவர் சொல்கிறாரு, அப்போ தமிழர்களை கொச்சப்படுத்துகிறாரான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் வந்து கோவப்பட்டு கேட்குறார். நாங்கள் இப்போ கேட்குறோம், உங்களுக்கு தமிழர்கள் பற்றி சொல்ல வந்து, அதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே வந்து பீகாரிகளை வந்து டாய்லெட் கழுவுறவங்க, அப்புறம் பானிபூரி விற்கிறவங்க, அப்போ சாய்வாலா அப்படின்னு பேசினதுலாம் ஞாபகம் இல்லையா? அப்போ நீங்கள் பிரிவினைவாதம் சொல்லையா? வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் காங்கிரஸ் பேசலையா? இப்போ நீங்கள் அந்த சொல்லப்படுகிற ஒரு ஐபிஎஸ் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலூரை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து அவர் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாநில கட்சியோடு இணைந்து அதுக்கு தான் பணியாற்றுறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அவர் தமிழை பற்றி இதே வந்து நீங்கள் இருக்கிற தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் தன்னுடைய பதவியை திறந்தப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து பணி செய்கிறதுக்கு இறங்கினார். நல்லா கவனிச்சுக்குங்க. அவர் பாஜகவில் இருந்து தமிழ் மக்களுக்கு சேவை பண்ணி இங்கே இறங்கியிருக்காரு. ஆனால் அந்த பாண்டியன்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த இருக்கிற அந்த ஒரிசாவில் இருக்கும் மாநில கட்சியில் இணைந்து அங்கு பணியாற்றுகிறார். அந்த மக்களுக்கு நாங்கள் பிரிவினைவாதம் சொல்லலை. அதனால தான் தமிழ் மக்களுக்கு வேலை செய்யும், தமிழ் மக்களுக்கோசம் தன்னுடைய வேலையை திறந்து கர்நாடகாவில் வேலை செய்யும் இங்கே இருக்கும் தமிழக பாஜக மாநில தலைவரை பற்றி இவங்க எந்த விதமான பேசுகள்லாம் பேசுகிறாங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, கத்துக்குட்டி, அவர் அப்படி இப்படி பாட்டுக்குட்டியெல்லாம் பேசினவங்க இவங்க. தமிழர்களுக்கோசம் தன் வேலையை துறந்து கர்நாடகாவில் இங்கே வந்தார். ஆனால் தன் வேலையை துறந்தாலும் தமிழகத்திற்கு வராமல் இந்தியாவின் ஒரு பகுதி நாங்கள் மறுக்கலை, ஆனால் அந்த ஒரிசாவில் தான் பணிபுரிகிறார் என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. நீங்கள் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறீங்க, ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து இங்கே பறிப்பஞ்சு மக்களுக்கு செய்யணுங்கிறவங்கள நீங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் மோதிக்கு அவர்களுக்கான எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். வட இந்தியர்களை பற்றி அதிகமாக இப்போ ஒரு புதுசாக சொல்கிறீங்க, வட இந்தியர்களை பற்றி நீங்கள் பேசுகிறத மாற்றி போட்டு ஓட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அப்படி அவசியமே இல்லை. அதெல்லாம் வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் பிரித்து பேசுவது, பிரிவினைவாதம் செய்வது திமுக அரசு. அதில் இன்றைக்கி உட்காந்து இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிவினைவாதம் செய்கிற முதலமைச்சர் இன்றைக்கி பாமர மக்கள் தண்ணியில் தத்தளிச்சிருக்காங்க, வீட்டில் உடைமைகளை இழந்திருக்காங்க. அந்த சிறு விலங்குகள், பூனைகள், நாய்கள் தண்ணியில் மிதந்துட்டு போகிறது அங்கே காணுவதற்கே யார் இல்லை. ஒத்துரிமை இல்லாத அனாதைகளாக தண்ணியில் மிதந்துட்டுருக்காங்க தென் மாவட்டங்கள்லேயும் கொங்கு பகுதியிலையும். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க முதலமைச்சர்? சொல்ல முடியுமா? ஏன் நடவடிக்கை இல்லை? இப்போ யார் பேரில் குற்றம்? இதே தான் போன டிசம்பர்லேயும் நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் பழியை மத்திய அரசின் மேலே போட்டீங்க, யாருமே பார்க்கலன்னு.
ஒரு மத்திய அந்த வெள்ள நிவாரண பாதுகாப்பு அந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னாக்க டிசைட் பண்ணப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தன்னாலான நிதி நிவாரணங்களை அந்த மற்ற உபகரணங்களை கொடுத்து உதவும். ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசு தான். அப்படின்னு தான் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது பாலிசிஸ். அப்படி இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸில். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் குறை சொல்ல முடியும் மத்திய அரசை அப்படின்னா, இப்படி இருக்கிற ஒரு திமுக அரசை பாராமுகமாக இருக்கிற பொதுமக்கள் இன்று தண்ணீர் தத்தளிச்சிட்டு இருக்கிற மக்களை பாராமுகமாக இருக்கிற திமுக அரசை மக்கள் மறக்க மாட்டாங்க. காலம் தூரத்தில் இல்லை, அதற்கான பதில் சொல்லி ஆகணும். இப்போ என்ன சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க? நான் இப்போ சொன்ன மாதிரி 34 64 மாடுகள்லாம் இழந்திருக்கு. அவங்களோட கறவை மாடுகள் போயிருக்கு. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் சொன்னாங்க? இன்னி வரைக்கும் ஏதாவது வந்தாங்களா? யாராவது போய் பார்த்தாங்களா அவங்கள? இல்லையே. இதுக்கு பதில் அளிக்குமா தமிழக அரசு? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். எப்போதுமே இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கி சென்னையிலையும் மழை பெய்யுது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு மாநகராட்சிக்கான அதாவது ஸ்வச் பாரத் அப்படிங்கிற கீழே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே மரங்களை நடுவதற்கும் மற்ற மரங்களை பாதுகாப்பு நடவடிக்கை வைத்து பாதுகாப்பதற்கான ஒரு நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு நகரத்திற்கும். இப்போ சென்னையை எடுத்துப்போம். சென்னையில் இருக்கிற அந்த மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த மாநகராட்சி இது பராமரிப்பு பார்ப்பதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்கார். அவங்க என்ன பண்ணணும், மாதம் மாதம் தினம் அந்த மரங்களுடைய கிளைகளை கரெக்டாக கட் பண்ணி வச்சு பொதுமக்களுக்கோ இல்லை அந்த வாகனங்களுக்கோ எந்த ஆபத்து வராதபடி பாதுகாக்க வேண்டியது மாநகராட்சியோட கடமை. அது எப்போதுமே செய்யணும். அதுவும் முக்கியமாக இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு இந்திய வானிலை நிலையம். அப்படி இருக்கிறச்ச இன்றைக்கி கார்ப்பரேஷன் மாநகராட்சி அதிகாரிகள் முடுக்க விட்டுப்பட்டிருக்கிறார்களா? இந்த மரங்கள்லாம் கடைகள்லாம் வெட்டப்பட்டிருக்கிறதா? இந்த ஒயர்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறதா? மின்சாரத்துறை நடவடிக்கை எடுக்கிறதா? இல்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அடையார் போன்ற பகுதிகளில் சென்னை மாநகரத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. கேகே நகர்லாம் அங்கே அந்த மிஷின்களை அமைச்சு கட் பண்ணி தொங்குற மரங்களாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. இவ்வளவு ரெட் அலர்ட் அறிக்கை கொடுத்தாலும் மஞ்சள் அலர்ட் அறிக்கை கொடுத்தாலும் பாராமுகமாக இருக்கிறது தமிழக அரசு. இதை மறுக்க முடியுமா? இப்போ பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு, இப்பொழுது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த நிமிஷத்துக்கு இவங்க பதில் சொல்ல முடியுமா என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது மிகவும் அவலமான நிலையை இதுதான் பாராமுகமாக இருக்கும் தமிழக அரசு. போன தடவை இருந்தபோது கூட அவர் ஒரு நாள் வெளியில் வராரு, ஆனால் இவர் தொண்டர்களை ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டு கூப்பிடுறாரு. அப்படி தான் இயங்குகிறது இந்த இயந்திரம். அப்படி இருக்கும்போது இப்போ மத்திய அரசை இவர்கள் குறை சொல்ல முடியுமா? இப்போ என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? எனவே மக்களே பாருங்கள், நீங்கள் அவதைப்படுறீங்க, இங்கே பாராமுகமாக இருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது போக போக என்ன ஆகுங்கிறத கூடிய விரைவில் பார்ப்போங்கிறத சொல்ல விரும்புகிறேன். வட இந்தியாவில் பாஜகக்கான ஆதரவு தொலைந்து விட்டது. பாஜக ஆட்சி அமைக்காது, ஏன் IN தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. மக்களே அது முற்றிலும் போய், ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிற கணக்குக்கு வருவோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 5 கட்ட தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்கும். அதாவது 75% முடிந்து விட்டது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் நிற்காம அது ஒரு பி டீமாக தான் நிற்குது. நல்லா பார்த்துங்க, காங்கிரஸ் ஒரு பி டீமாக தான் நிற்குது. ஆனால் அதனுடைய தலைமையை யாருக்கு? கார்கேன்னு சொல்கிறாரு. கார்கேக்கு எதிராக இன்றைக்கி மேற்கு வங்காளத்தில் குரல் எழுப்புகிறாங்க. அங்கே ஒற்றுமை இல்லை. யூபியில் பார்த்தீங்கன்னாக்க முலாயம் சிங் யாதவ் கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி கட்சிக்கும் காங்கிரஸுக்கு தொண்டர்களுக்கும் மோதல். பரப்புரை செய்யாமல் 2 பேருமே அங்கேருந்து நழுவி போகிறாங்க. அது அந்த ஒரு சுச்சுவேஷன். இங்கே எடுத்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பேன், உள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒதுங்கி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க கேரளாவில் நடந்தபோது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு எதிராக வேலை செய்தது. அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, வயநாடில் ராகுல் காந்தி தன்னுடைய முகம் கிழிந்து விட்டது, தான் நிலைமை மாறிவிடுவோம் என்று சொல்லி அமைதியாக இருந்து கடைசியில் ஒரு நாளுக்கு முன்னாடி போய் வேகமாக லாஸ்ட் மினிட்டில் ராய்பரேலியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு. அமேத்திக்கு போகலை, ராய்பரேலி போகிறாரு. அந்த ராய்பரேலி அவர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் குடும்ப சொத்துங்கிறாங்க. இது என்ன பட்டயமாக எழுதி கொடுத்துருக்கு? இது குடியரசு நாடு, எங்களுக்கு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு, உணர்ச்சி பூர்வமான அந்த மண்ணோட எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி பொது காரியதர்சி திருமதி பிரியங்கா வாத்ரா பேசுகிறாங்க.
இமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொன்னாக்கா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவன் மண்ணின் மீது இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இருக்குது. ஏன் அவர்களுக்கே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் தான் நிற்கணுங்கிறது எந்த இடத்துல என்ன இருக்குது? இதை தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு? குடும்ப ஆட்சி என்று சொல்கிறாரு. அதே மாதிரி இமோஷனல் அட்டாச்மெண்ட் சொல்லி இந்த மத்திய இங்கே சென்னையில் இருக்கிற 3 தொகுதியிலும் குடும்ப ஆட்சியை சேர்ந்தவர்கள் நின்றிருக்காங்க. நம்ம தேர்தலுக்கான முடிவுகளை எதிர்நோக்கியிருக்கோம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, திருமதி பிரியங்கா வாத்ரா அவர்கள் கேட்குறாங்க, ஒரு தொலைக்காட்சிக்கு, தனியார் தொலைக்காட்சிக்கு கூட கொடுத்த பேட்டியில் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அமேதியில் நிற்கிறாரு, ராய்பரேலியில் நிற்கிறாரு, அமேதியில் நிற்காமல் ஏன் இப்போ நிற்கிறாரு, அப்போ வயநாடில் தோற்றுருவார். நாங்கள் கேட்குறோம், ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய குஜராத்தில் நிற்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். குஜராத்தில் ஆல்ரெடி அவர் வதோதரா அண்ட் வாரணாசியில் நின்னார். ஏன்னா திருப்பி தான் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறதுனால இன்னொரு தொண்டருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் 2 தொகுதிகளில் நிற்காமல் ஒரே தொகுதியில் நிற்கிறாருங்கிறத பதிவு செய்கிறோம். அதை புரிஞ்சிக்காத ஒரு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தேவையா அந்த கட்சிக்கு? அது 2வது பாருங்கள். இப்போ இவங்க தென் பக்கம் ஓடி வந்தார் ராகுல். இப்போ தென் பக்கத்தில் பாராமல் வடப்பக்கம் ஓடுறாரு. அவங்க கேட்குறாங்க, ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் தென் பகுதியில் நிற்க மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க. ஒரே வார்த்தை, இந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகளாவிலேயே இருக்கிற பெருந்தலைவர். அவர் எங்கே நின்னாலும் வெற்றி பெறுவார். ஆனால் தென் பக்கத்தில் இன்னொரு தொகுதியில் நின்று இன்னொரு தொண்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் தட்டி பறிக்க விரும்பவில்லை. அதனால தான் அவர் தென்பகுதியில் நிற்கலைங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறோம். 2வது, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ யூபியில் இந்த ராகுல் காந்தியோட தலைமை எடுத்து அவர் ரிசைன் பண்ணி வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல்ல காங்கிரஸ் ராகுல் காந்தி வருவதற்கு முன்னாடி 114 தொகுதிகளுக்கானது ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அந்த ஆக்டிவ் பாலிட்டிக்ஸாக அந்த தலைமையை ஏற்று அதையும் ரிசைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்பொழுது காங்கிரஸ் 54, இந்த தடவை 100க்குள்ளே தான் வராங்க. 60 கூட வருமாங்கிற சந்தேகம். ஏன்? அவங்க பெரும் அளவில் ஒரு ரேலியோ ஃபுல் பொட்டன்ஷியலையோ இறங்கவே இல்லை. எங்கேயுமே ஏதோ நாங்களும் இருக்கோம், ப்ரெசன்ஸ் இருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. ஏன்னா முஃப்த் பாரத்துங்கிறது கொண்டு வரணும் அவங்க எண்ணம். ஆனால் பிஜேபி முஃப்த் காங்கிரஸுங்கிறத ஆல்ரெடி கொண்டுட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் நாங்கள் இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு தான் ப்ரெசன்ஸுக்குப்பாங்க. அதுக்கோசம் தான் அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிவேர். நாங்கள் இருக்கோங்கிறது சொல்கிறது ஒன்றும் இல்லை. இன்னொன்று இவங்க கேட்குறாங்க, நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசாமல் நாள் ஒன்று பொழுது ஒன்றுமாக பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் அந்த மாநிலத்தில் பிரச்சாரம் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் எப்படி இருப்பது வேறு மாதிரி. ஒரு பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய கடைசி கால லாஸ்ட் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல பிரச்சாரம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல 3 தொகுதியை சேர்த்து அப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு தெற்கு பகுதியில். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, படிக்கிறாங்க அவங்க, இவ்வளவு பாயிண்ட் புள்ளிகள் கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறத படிச்சுட்டாங்க. கூட்டம் கண்டுகொள்ளவில்லை. நான் அதே அடுத்த சமயம் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா அடுத்த தொகுதியில் பேசுகிறச்ச அடுத்த பொதுக்கூட்டத்தில் மாற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் ஒரு ஆடியன்ஸை கேப்டிவாக வைக்கிறது, அவங்களை என்கேஜ் பண்ணுறது, தொண்டர்களையும் அந்த பரப்பில் வர பொதுக்கூட்ட மக்களையும் தன்பான கவனத்தில் இருந்து கேட்பதற்கு செய்வதுதான் ஒரு பரப்புரை. எனவே இந்த திட்டங்களை பற்றி பேசணுன்னாக்கா இப்போ இருக்கிற சேட்டலைட் கம்யூனிகேஷனில் எவ்வளவு திட்டங்கள் செயலாக்க இருக்கிறாங்கிறது ஒயிட் பேப்பர் மாதிரி இப்போ கூகுளில் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இதை பற்றி சில தமிழக ஊடகங்கள் பேசுகிறாங்க. இது அவங்களுக்கெல்லாம் எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு என்னென்ன செஞ்சுருக்கோம் டெவலப்மெண்ட் மாடலுங்கிறது கூகுள்லேயே இருக்கிறச்ச அது திருப்பி பேசுவாரா திரு நரேந்திர மோடி அவர்கள்? என்ன செய்ய போகிறோம் என்பதை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லிட்டாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் போட்டிங்கன்னா தமிழில் வருது, எல்லா மொழிகளையும் வருது. அப்போ அதை மக்கள் பார்க்குறாங்க. இப்போ மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணாத யாருமே இப்போ கிடையாது, எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறாங்க, படிச்சிடுவாங்க. அதை பற்றி பேசாமல் மக்களுக்குள் என்ன நடக்கிறது, எதிர்க்கட்சிகள் என்ன கண்ணோட்டத்தில் இந்த இந்தியாவை கையெடுத்து ஆளப்போகிறார்கள், அதை தடுத்து நிறுத்துவது எப்படி, அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எலெக்ஷன்லங்கிறதா அவர் பேசுகிறாரு. ஏன்னாக்க
காங்கிரஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் அவங்க பேசினதை மறுத்தாங்க. இன்றைக்கே அந்த வீடியோ வெளியாயிருக்கு. சிறுபான்மையருக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்படுங்கிறத ராகுல் காந்தி பேசினார். அவங்க தேர்தல் அறிக்கையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு புள்ளி விவரத்தோட என்னென்ன கொடுக்க போகிறோங்கிறது எங்கேயுமே கிடையாது. நல்லா பார்த்துக்கங்க. இதை போட்டிருக்கிறது இதுதான் இண்டெக்ஸ்லேயே பாருங்கள், சோஷியல் ஜஸ்டிஸ், ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே வந்து குறிப்பிட்ட அளவு இதுதான் செய்ய போகிறோம், இதாக பார்ப்போம் எங்கேயுமே காணப்படலை. இது ஒரு தேர்தல் அறிக்கையா? இது ஒரு தேர்தல் அறிக்கையா? மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதையும் தாண்டி ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணி அவங்க எப்படி ஆட்சிக்கு வர்றதுங்கிறது சாத்தியமாகும். IN கூட ஏன்னா மேக்சிமம் தொகுதியில் நிற்கிறது நேஷ்னல் பார்ட்டி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது மாநில கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அவங்க மாநிலங்கள் சார்ந்ததாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியை இந்த மாதிரி ஒரு வீக், தட் இஸ் அ வீக் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்கிறச்ச இந்த ஆட்சி வந்து எப்படி ஜெயிக்கும் நீங்கள் நம்புறீங்க? இது எப்படி ஆட்சிக்கு வரும்? அதனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா பெரிய விஷயமா ரேலிஸ் நடத்தலை, பெரிய பிரச்சாரங்களும் இல்லை. சட்டையில் இருந்தாலும் ஆப்பையில் வரும். இந்த தொகுதி அவங்க தேர்தல் பிரச்சாரத்துலேயுமே ஒன்றுமே இல்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் இருக்குது. ஒன்றுமே விஷயம் இல்லை. ஒரு லட்சம் ரூபா பெண்களுக்கு தருவோங்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, சில நாட்கள் பார்ப்போம், அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து மூடிடுவோங்கிறாங்க அந்த தேர்தல் இருக்கையில். அப்போ பெண்களை ஏமாத்துறீங்களா மகாலட்சுமி திட்டம்னு? இது நியாயமா? அதனால் நல்லா பாருங்கள். அடுத்து இன்னொரு சமாச்சாரம். இவங்க இதையும் தாண்டி அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவது, அவங்க பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லுவது, எப்பொழுது ஏன் வந்து ஒரு ஊடகத்தில் கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் எப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்களை தனிப்பட்ட மனிதனாக தாக்குதல் நடத்துகிறீங்க ஒரு தேர்தல் பரப்புரையிலன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி யாருமே பேசலையே, உலகமே பேசுதே. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் தலையிடுவதில்லை. நாங்கள் கார்கே அவர்கள் 10 தொகுதியில் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரு, அவர் மூத்த தலைவருங்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அமேத்தியும் ராய்பேரிலையும் யார் நிற்பது முடிவெடுக்கும் போது அப்பொழுது ஏன் அவர் சோனியா காந்தி வீட்டிற்கு சென்றார்? அப்பொழுது பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி ஏன் இருந்தாங்க? அவங்க பார்லிமெண்ட் உள்ள அந்த ராய்பேரியில் இருக்கிற சாதாரண தொண்டனை மதித்து அவருக்கும் மண்ணில் ஆசை இருக்குன்னு சொல்லி அந்த வாய்ப்பை அளித்திருக்கலாமே, ஏன் அளிக்கலை? அது பதில் சொல்லுமா காங்கிரஸ்? சொல்லாது. ஏன்னா குடும்ப ஆட்சிங்கிறத மாற்றி ஒரு பாலிஷ் போட்டு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியாது. எனவே மக்களே, இப்போ நம்ம தலைவர், திமுகவோட தலைவர் சொல்கிற மாதிரி அந்த பாண்டியன் IAS ஆஃபீஸரை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இங்கே உடனே குரல் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற மக்களை வந்து பிரிவினை பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசில் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த 4 தீவிரவாதிகள் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து ட்ரெயின் மூலமாக அகமதாபாத் போய் ஸ்டேஷனில் போயிருக்காங்க. அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுதான் லா அண்ட் ஆர்டரா? லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில். அந்த 4 தீவிரவாதிகள், ஸ்ரீலங்கா ISI தீவிரவாதிகள் அதாவது மனித வெடிகுண்டுகளாக மாறி பல நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி பல இடங்களில் தாக்குதல் பண்ணுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. உடனே இந்த எண்ணெயை அங்கே அரெஸ்ட் பண்ணுது குஜராத் போலீஸ். இங்கே இருக்கிற தமிழக போலீஸ் என்ன செஞ்சது? அப்படின்னா தமிழக மக்களுடைய நிலை என்ன இருக்கும்? அவங்க எத்தனை இடத்துல ஊடுருவிருக்காங்க? இதுக்கான பதில் சொல்ல முடியுமா? ஒரு பெட்ரோல் வெறும் டிஃபன் பாக்ஸும் சொன்னாங்க. இந்த அளவுக்கு போகுது. இன்றைக்கி எண்ணெயை வந்து கோயம்புத்தூரில் ரெய்டு. ஏன்னாக்கா இது சம்மந்தமாக ராமேஸ்வரம், பெங்களூரில் நடந்த குண்டு வெடிப்பு சம்மந்தமாக இப்படி ஒரு சூழ்நிலையானது தத்தளித்து கொண்டு இருக்கும்போது, அதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி தீவிரவாதிகள் ஊடுருவல், போதைப்பொருள் ஊடுருவல், இன்றைக்கி மீட்டிங் போட்டு ஹைகோர்ட்டில் கேட்டதுக்கப்புறமா 10 பேரை பிடிச்சிருக்கோம், இவ்வளோ கேஸை பிடிச்சிருக்கோம்னு எண்ணிக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சமுதாய சீர்கேடு நடந்ததற்கு தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் கெட்டிருக்கு, எத்தனை குழந்தைகள் இறந்துருக்காங்க, எத்தனை பேரண்ட்ஸ் தாக்குதல் ஆளுக்காங்க, இதுக்கு பதில் சொல்லுவாரா? அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க மக்கள் தத்தளிச்சிருக்காங்க, அதை பற்றியும் கவலைப்படல. அப்போ தமிழக அரசு எதுவும் செய்து? காவல்துறை செயல்படவில்லை. தீவிரவாதிகள் சர்வசாதாரணமாக ஃப்ளைட்டில் இறங்கி போகிறாங்க, அதையும் கண்டுக்கலை. என்ன நடக்கிறது? எனவே மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருபொழுதும் காங்கிரஸ் வந்து 60 சீட்டு வாங்கினா ஜாஸ்தி, இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 5 சீட்டுக்கு மேலே குறையும்.
அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்டில் எப்போதும் 10க்கு மேலே தாண்டினதே கிடையாது. அதுவும் அந்த தெலுங்கானாலையும் குறைய போகுது. மேக்ஸிமம் அவங்களுக்கு இருந்தால் அவங்க சொல்கிற ஹார்ட் பெல்ட்டுங்கிறாங்க, ஹிந்தி ஹார்ட் பெல்ட்டு, அங்கே 1-2 சீட் எடுப்பாங்க. அதனால் இவங்க சொல்கிறது பாஜக ஆட்சிக்கு வராது, கனவு காணுகிறார்கள் பகல்னு. நாங்கள் கணக்கு சொல்கிறோம். அதுதான் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறார். என்னாச்சு, இன்றைக்கி நாங்கள் 75% தாண்டிட்டோம், 300க்கு மேலே போயிட்டோம் சொல்கிறாரு. அது நிதர்சனங்கிறது நான் சொன்ன பரப்புரையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் காலம் நெருங்கி போச்சு. நாங்கள் சொல்கிற மாதிரி 24 ஸ்டேட்டில் காங்கிரஸ் 0 வாங்கும். இது நடக்குதா இல்லையா பாருங்கள். ஏன்னா அந்த இடங்களெல்லாம் அவங்களுடைய பிரச்சாரமே செல்லலை, எடுபடவே இல்லை. ரேலிஸோ இல்லை பெரிய பொதுக்கூட்டங்களோ எதுவுமே நடக்கலை. அதான் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பொதுமக்களை பார்க்குறதாக்க நான் யாத்திரை இப்போ தானே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை ஒரு பொழுதுபோக்கு இடமா பார்க்குறாரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களா ஃபாரின் போகிறதுக்கு. அதாவது இந்தியா ஒரு கம் அண்ட் கோ பிளேஸ். அதே மாதிரி தேர்தல் என்பது அந்த பொது காரியதர்சி திருமதி பிரியங்கா வாத்ராவுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அவங்க நாட்டு மக்களுடைய உணர்ச்சி பூர்வமான இதில் ஒரு தாயார் போயிட்டு அந்த தொகுதியில் 50 வருஷமாக நாங்கள் இருந்திருக்கோம், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், மக்களே எங்களை ஆதரிக்க கேட்காம என் பிள்ளையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் குடும்ப விஷயமாக பிள்ளையை தத்து கொடுத்து ஓட்டு கேட்டு தான் நீங்கள் அரசியல் நடத்துவீங்களா, வளர்ச்சி சொல்லி நடத்த மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இங்கே திமுக செய்யுது. எங்கள் தங்க எங்கே நிற்கிறான், எங்கள் பையன் எங்கே நிற்கிறான், எங்கள் கசின் நிற்கிறாங்க இவர் அப்படின்னு சொல்லி. எனவே புறக்கணிப்பேர், பாஜக வெற்றி பெறுவது உறுதி. நான் கூட்டி கழித்து சொன்ன மாதிரி இந்த நம்பர் வருது. இன்னும் 2 தொகுதி தான், 2 கட்ட தொகுதி தான் தேர்தலாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 90 தொகுதிகள் தான் மிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க சொல்கிறதா எடுபடாது. 3ஆம் முறை மாண்புமிகு பாரத பிரதமராகிறார். அதையும் தாண்டி திமுக போன்ற கட்சிகள் சொன்னது 5 மாநில கட்சிகள் தேர்தல் நடந்த போதும் இப்படி தான் சொன்னாங்க. தே saw the ட்ரூ blank 0 ஆச்சு. அதே மாதிரி நடக்கும் என்பதை உறுதி செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.